பார்த்துக் கொண்டிருப்பது ஆசிப் ஃபவுஜி, ஆசிப் ஷேக் உள்ளிட்ட அந்த 4 பயங்கரவாதிகள் தான் பகல்காமில் அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற கொடூர தீவிரவாதிகள். அந்த 4 பேரின் புகைப்படங்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் ராணுவ சீருடையில் அவர்களது பெயர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், அவர்களுடைய உடை மற்றும் முழுமையான விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 3 பேரின் வரைபடங்கள் மட்டும் வெளியாகின. இப்போது அந்த 4 பேரின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. ஆசிப் ஷேக், ஆசிப் ஃபவுஜி உள்ளிட்ட அந்த 4 பேரின் பெயர்கள், புகைப்படங்கள், அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், பயன்படுத்திய ஆயுதங்கள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் ஒருவர் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர், லோக்கல் டெரரிஸ்ட் என்று ஒருவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசிப் ஷேக் என்பவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர். மற்றவர்கள் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களா அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள அந்த பகுதியை சேர்ந்தவர்களா என்பது குறித்த விசாரணைகளும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 4 பேரும் அவர்கள் கையில் ஆயுதங்கள் மற்றும் அந்த துப்பாக்கிகள் வைக்கப்பட்டுள்ள, வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ள அந்த பாக்கெட்டுகள், மேகசின்ஸ் ஆகியவற்றை அணிந்தவாறு இந்த கொடூர கொலை சம்பவத்திற்கு ஈடுபடுவதற்கு முன்பாக அவர்கள் பயன்படுத்திய, அவர்கள் செல்வதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட அந்த 4 பேரின் கொடூரமான தீவிரவாதிகள் 4 பேரின் புகைப்படங்களை முதன்முறையாக இப்போது தேசிய புலனாய்வு முகமையின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேரின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எங்கே அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. விரைவில் இந்த 4 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இந்த புலனாய்வு உளவு நிறுவனங்களின் மூலமாக தாக்குதல் நடத்திய 4 பேர் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. முதன்முறையாக புகைப்படங்களும் இப்போது வெளியிடப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் ஒரு 3:30 மணி அளவில் அந்த பகல்காம் பயங்கரம் அந்த புல்வெளி பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. அங்கு சுமார் 28 பேர் அதில் உயிரிழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த 3 பேரும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார்கள். அவர்கள் பரமேஸ்வர், சந்துரு மற்றும் பாலச்சந்திர கிருஷ்ணன் உள்ளிட்ட 3 பேர் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் அவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பகல்காம் பயங்கரத்தில் ஈடுபட்ட 4 தீவிரவாதிகளின் புகைப்படங்கள், கைத்துப்பாக்கி, வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அவர்கள் அந்த கொடூர தாக்குதலில் ஈடுபடுவதற்கு முன் எடுத்த புகைப்படங்களை இப்போது இந்திய உளவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களின் பின்னணியில் அவர்களை தேடும்படி நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரிலேயே அவர்கள் அந்த பைன்மர காடுகளில் மலைப்பகுதியில் பதுங்கி இருக்கலாம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்ரோன்கள், ஹெலிகாப்டர் மூலமாக அந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.